வணக்கம் கேப்டன் நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மக்கர கோணாசன். மக்கர கோணாசன் மக்கராசனில் படுத்து இருக்கீங்க. இது கவிழ்ந்து படுத்து செய்யக்கூடிய ஆசனம். அப்புறமா காலை மேலே தூக்கி இடது கையால் வலது காலை பிடிச்சி இழுக்கணும். அதே மாதிரி திருப்பி மாற்று வலது கையால் இடது காலை பிடிச்சி இழுக்கணும். இது மாதிரி இழுக்கிறதுனா என்ன வந்து உங்களோட ஸ்பைன் முதுகெலும்பு நல்லா முறுக்கி வளையும். எப்பவுமே நம்ம பெரியாசனம் பின்பக்கம் வளையிறோம் அப்படின்னா அந்த ஆசனத்துக்கு பின்பக்கம் மட்டும் வளைஞ்சி நேராக வந்துடும். இது முறுக்கிய நிலையில் பின்பக்கமாக இழுக்கிறதுனால இன்னும் நல்ல ஒரு துணி பிழியாமல் பிழிஞ்சு கொடுக்கும் முதுகெலும்பு பின்பக்கமாக. இதனால் என்ன ஆகும்னா முதுகெலும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே நேரத்தில் கால் மேலே தூக்கிறதுனால லோயர் பேக் பெயின், மிடில் பேக் பெயின், ஷோல்டர் பேக் பெயின் அந்த பெயின்லாம் போகும். ஆனால் லங்ஸோட கெப்பாசிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் மூச்சு இழுத்து வரதுனால ஒரு அழுத்தம் கொடுத்து லங்ஸோட கெப்பாசிட்டி நிறைய இன்க்ரீஸ் பண்ணாதனால நிறைய காற்று சுவாசம் உள்ளே போய் வெளியே வரத்துக்கூட உங்களுக்கு பவர் கிடைக்கும். உங்களுடைய ரிப் மசில்ஸ்லாம் இங்கெல்லாம் இருக்கு இல்லையா, இது எப்போவுமே நீங்கள் முன்னாடி பின்னாடி மட்டும் விரிஞ்சு சுருங்குது. பின்பக்கம் இருக்கிற உங்களுடைய ரிப் மசில்ஸ், அந்த ரிப்போன்னு சொல்ல மார்பு எலும்பும் அது ஒட்டின தசைகளும் இருக்கு இல்லையா, அது விரிஞ்சு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டப்படும். பின்பக்கம் நிறைய பேருக்கு முதுகு அந்த பிடிச்சிக்கும், கொஞ்சம் கோல்டு இருந்தாலும் முதுகு பிடிச்சிக்கும், கழுத்து பிடிச்சிக்கும் சொல்லுவாங்க. அவங்களாம் இந்த மக்கர கோணாசனம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆசனம் மிக வயதானவங்களும் கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் யாரும் சப்போர்ட் வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்களால் கால் தூக்க முடியுதோ அவ்வளோ தூரம் உங்களால் வளைய முடியும். அப்போ தான் நல்லா பண்ண முடியும். இந்த ஆசனம் பண்ண உங்களுக்கு நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் உடம்புல. காலும் அதே மாதிரி தசைகள் எல்லாம் கொஞ்சம் தளர்வடையும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள். ஹெர்னியா இருக்கிறவங்க தயவுசெய்து பண்ண வேண்டாம். கவிழ்ந்து படிக்கிற ஆசனங்கள் எப்பவுமே ஹெர்னியா இருக்கிறவங்க சரிப்பட்டு வராது. இந்த மக்கர கோணாசனம் பண்ணும்போது மூச்சு விட்ட நிலையில் நல்லா பண்ணுங்கள். திருப்பி மறுபடியும் நார்மல் மக்கராசனம் வரும்போது மூச்சை சுவாசம் நல்லா பண்ணுங்கள். இந்த பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய கழுத்து வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பலாம். ஆனால் நேராக வச்சு பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் எந்த பக்கம் நம்ம திரும்புகிறோம், கால் எவ்வளோ தூரம் வருதுன்னு நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். கையை வந்து கீழே எடுத்து போவாங்க, ஷோல்டர் வரைக்கும் கரெக்டாக நீட்டாக வச்சுக்கோங்க. எப்படி செய்வோம் பார்ப்போங்களா மக்கர கோணாசனத்தை? நேர்களே, இது மக்கர கோணாசன் கவிழ்ந்து படுத்து செய்யக்கூடிய ஆசனம் இல்லையா, அதனால் வஜ்ராசனத்துலேருந்து போங்க. முதல்ல கேட் போஸ் வரீங்க, நல்லா படுத்துக்கிறீங்க. இப்போது உங்கள் கால் செப்பரேட் பண்ணி மக்கராசனம் வச்சுருக்கீங்க. முதல்ல ஒரு நல்ல ஒரு 2-3 சுவாசம் பண்ணிட்ட பிறகு உங்களை வயிறு மற்றும் மார்பு எலும்பு எல்லாமே ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் அழுத்தத்துக்கு உங்களுக்கு தயாராக வச்சுக்கோங்க. முதுகெலும்பு பின்பக்கம் வளைய போகுது. இப்போ முதல்ல 2 காலம் ஒன்றா சேர்த்து வைக்கிறீங்க. இப்போ உங்கள் 2 கையும் விரித்து தோள்பட்டை வரைக்கும் நீட்டாக வச்சுருக்கீங்க. ஒரு குச்சி மாதிரி இருக்கும் நீட்டாக இல்லையா. இப்போ நான் முதல்ல என்னோடய வலது காலில் பண்ணுறேன். இடது கால் தரையில் அழுத்தி வச்சுருக்கேன், முட்டியை நல்லா அழுத்தி வச்சுருக்கேன். இப்போது வலது கால் மேலே தூக்குறேன், தலபாசன் மாதிரி நல்லா எவ்வளோ முடியலோ ஹப் பண்ணுங்கள். ஹப் பண்ணிவிட்டு அப்புறமா ட்விஸ்ட் பண்ணுறீங்க. ட்விஸ்ட் பண்ணி பாதம் தரையில் வைக்கிற அளவுக்கு வச்சுட்ட பிறகு உங்கள் தொடை பக்கம் நல்லா தூக்குறீங்க. இந்த பக்கம் இருக்க கால் நேராக அப்படியே தான் இருக்கணும். மூச்சு விட்டு நிலையில் இருக்கிறீங்க. 5 கவுண்ட் வச்சுக்கோங்க. இப்போ நிதானமாக அப் பண்ணிவிட்டு ஒன்று ஸ்ட்ரைட் வந்துட்டீங்க. ஹார்ட் பீட் ஹையாக இருக்கும், நிதானமாக பண்ணுங்கள். மறுபடியும் இப்போ லெஃப்ட் கால் பண்ணுறேன். முதல்ல இப்போ மூச்சை நல்லா இழுத்து விட்ட நிலையில் கால் தூக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட் பண்ணிட்டே வரேன். உங்கள் ஷோல்டர் தூக்கும், நீங்கள் அழுத்தணும், உங்கள் பலம் கொண்டு அழுத்தணும். அப்போ தான் இப்போ திருப்பி மறுபடியும் நல்லா அப் பண்ணுறேன், ஸ்ட்ரைட்டாக டவுன் பண்ணுறேன். இப்போ மீண்டும் மக்கராசனம் வரீங்க. நிதானமாக மூச்சை இழுத்து விட்டு பார்க்குறீங்க. நாடி துடிப்பு நல்ல வேகமாக இருக்கும். ரத்தோட்டம் முதுகல் முழுக்க நல்லா பரவி இருக்கும். ஒவ்வொரு ஆசனம் நீங்கள் பண்ணி முடிக்கும்போது நல்லா ஃபீல் பண்ணணும். இப்போ மறுபடியும் புஜங்காசனம் பண்ணிவிட்டு சசங்காசனம் பண்ணிங்கன்னா இதுக்கு மாற்று ஆசனம் சரியாயிடும். திருப்பி வஜ்ராசனம் நிலை வந்துட்டிங்கன்னா ஃபீல், அதாவது இந்த கழுத்து, தோள்பட்டை, இந்த முதுகு, இந்த பக்கம் இருக்கிற வலியெல்லாம் இருக்காது. ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு எலாஸ்டிக் மாதிரி ரப்பர் பேண்ட் முறுக்கப்பட்டு அப்படி இருக்கும். திருப்பி நிலைக்கு வந்து அந்த மாதிரி உங்கள் உடம்பு எந்த ஒரு கண்டிஷன் போனீங்கன்னா மறுபடியும் நார்மலுக்கு வந்துடுவீங்க.
இப்போ முன்பக்க நிலையில் பார்ப்போமா இந்த ஆசனத்தை? பாருங்கள், இந்த ஆசனத்தை முன்பக்கம் பண்ணும்போது கால் எவ்வளோ தூரம் தூக்குறேன், எவ்வளோ ட்விஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். மறுபடியும் நீங்கள் வரீங்க, மக்கராசன் படுத்திருக்கீங்க. இப்போது 2 காலை ஒன்றா சேர்த்துட்டு உங்கள் 2 கையும் பக்கவாட்டில் கொண்டு போய் நல்ல ஸ்ட்ரைட் லைனில் வச்சுருவீங்க. இப்போ முதல்ல நான் வலது காலில் பண்ணுறேன், இடது காலை அழுத்தி வச்சுட்டேன். நல்லா மேலே தூக்கிட்டு ட்விஸ்ட் பண்ணி எவ்வளோ கிட்ட கொண்டு போவோம், கால் கிட்ட தொலையை தூக்கணும். திருப்பி மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டு இதே நிலையில் லெஃப்ட் பக்கம் பண்ண போகிறோம். இப்போ ரைட் கால் அழுத்தி வச்சுட்டேன், லெஃப்ட் கால் நல்லா தூக்குறேன், இடது கால் நல்லா தூக்கி மேலே தூக்குறேன், எவ்வளோ தூரம் தூக்குங்க. அப்புறமா ட்விஸ்ட் பண்ணுங்கள், கை கிட்ட கொண்டு போங்க. இப்போ மீண்டும் மேலே தூக்குறீங்க. 5 கவுண்ட் முடிஞ்ச பிறகு திருப்பி மக்கராசனில் படுத்துக்கிறீங்க, கால் அகட்டி வைக்கிறீங்க. உங்கள் கவனம் முழுக்க இப்போது மூச்சு சேர்ந்து உங்கள் முதுகெலும்பையும் பார்க்கணும். கண்கள் மூடிகளை பாருங்கள், ஃபீல் பண்ணுங்கள். இந்த படப்பரப்பு குறைவு இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பழைய நிலைக்கு வந்து உட்காந்துறீங்க. புஜங்காசனோட சசங்காசனம் பண்ணிங்கன்னா சரியாயிடும். வஜ்ராசனம் உட்காந்திங்கன்னா யூ ஃபீலிங் குட். ஏன்னா இன்றைக்கி நம்ம மக்கர கோணாசனம் எப்படி செய்வோம் பார்த்தோம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் நிதானம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்துடும். பழக இனிமையானது குரல், அதே போல் பயிற்சி பண்ண ஆசனங்கள் எளிமையானதாக இருக்கும். நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் தரோம். அகத்திக்கீரை. அகத்திக்கீரை ஒரு ஹார்டான ஒரு கீரை இருந்தாலும் சமைச்சு சாப்பிடும்போது அதில் நிறைய விட்டமின்ஸ் கிடைக்குது நம்மளுக்கு. அது வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியது. அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு விட்டமின்ஸ், நிறைய அயன் விட்டமின்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு உடம்புக்கு ரத்தத்துக்கு நிறைய தேவைப்படுது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட், லங்ஸ் ரிலேட்டட் பிரச்சனை கூட அகத்திக்கீரையில் சரியாயிடும். எப்பவுமே மகாலய அமாவாசைக்கு என்ன பண்ணுவோம், ஒரு அகத்திக்கீரை கட்டு கொடுத்து மாடு கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாடு சாப்பிட்ட பிறகு அது என்ன பண்ணுது, பால் கொடுக்குது. அந்த பால் எவ்வளோ சத்து நிறைய கிடைக்குன்றதுக்காக, அதே நேரத்தில் அது நல்ல ஒரு மலமிளைக்கும் மாடுக்கு இருக்கும். நமக்கும் வந்து அந்த பால் கிடைச்சி அந்த பால் மூலமாக நிறைய சத்துக்கெல்லாம் கிடைக்கும். அகத்திக்கீரையில் இன்னும் சொல்ல போனால் கூட்டு பண்ணி சாப்பிட்லாம், கறி பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் அகத்திக்கீரை சாப்பிட்றவங்க எப்பவுமே வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி எனக்கு ரசம் சாதமோ அல்லது வச்சுக்கோங்க. கிழங்கு வகைலாம் சாப்பிட்டு அகத்திக்கீரையும் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ரொம்ப லேட் ஆகும். அகத்திக்கீரை கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நல்ல மசியை விட்டு பருப்பு விட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தினந்தோறும் கூட சில பேர் சாப்பிடுவோம். ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் அகத்திக்கீரை சேர்த்திங்கன்னா உங்கள் வயிறு மலமிளக்கியாக இருக்கும், நல்ல பலத்தையும் கொடுக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்காது, புண்ணும் வராது, பூச்சியும் இருக்காது. என்ன நேரத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு மக்கர கோணாசன் பார்த்தோம், அதே நேரத்தில் அகத்திக்கீரை பற்றி பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் இதே போல் புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.